Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் நீலகிரி மாவட்டம் குன்னூர், அதே போன்று உதகமண்டலம், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த பகுதியிலே மலைவாழ் மக்கள் முழுமையாக இருக்கிறார்கள். பல்வேறு மலை கிராமங்கள் இருக்கிறது. அவர்களுடைய முக்கிய தொழிலாக விவசாயம் இருக்கிறது. மலைகளிலே இருக்கக்கூடிய கேரட், அதே போன்று உருளைக்கிழங்கு, இப்படி மலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பயிரை வைத்து அது சார்ந்துதான் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிரமங்களை இங்கு இருக்கக்கூடிய தோடர் என பழங்குடியின மக்கள், விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் வேதனையோடு தங்களுடைய கண்ணீர் வாழ்க்கையை கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு 4.5 ஆண்டுகளாக தங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என்கிற வேதனை கண்ணீரோடு அவர்கள் நிற்கிறார்கள். இந்த களத்திலே நாம் தற்போது இந்த நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திலே இருக்கக்கூடிய முத்துநாடு மந்து என்கிற பகுதியிலே இங்கு விவசாயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பெண்களோடு நாம் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடியவர்கள் கேரட்டை தற்போது அதில் இருக்கக்கூடிய களையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, உங்களுக்கு என்ன மாதிரி சிரமம் இருக்கு? இந்த களை எடுக்கிறீங்க, இந்த பயிர்ல லாபம் இருக்கா? உங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு? உங்க குடும்பம் சார்ந்த பிரச்சனை எப்படி இருக்கு? மருத்துவம், சுகாதாரம் எப்படி இருக்குமா? ரொம்ப கஷ்டங்க. இது பயிர் பிரிக்கிறது மழையிலாம் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோங்க. பிராந்தி கடை இருக்கக்கூடாதுங்க. எல்லா வீட்டில் எல்லாம் குடிச்சு போட்டு வந்து அடி உத ரொம்ப கஷ்டங்க. தலக்குந்தால பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கலாம் ரொம்ப கஷ்டம். பார்த்து நீங்க ஆட்சி எடப்பாடி வரணும். பகுதியில் இருக்கக்கூடிய பெண் தற்போது மற்றொரு நினைக்கிறார், விவசாய பணி மேற்கொண்டிருக்காரு. அம்மா, உங்களுக்கு வீட்டு வசதிகள் எப்படி இருக்கு? தண்ணி எப்படி இருக்கு? மருத்துவமனைக்கெல்லாம் எங்க போறீங்க? விவசாயத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? கல்லட்டிக்கு தாங்க போறோம். ஆஸ்பத்திரிக்கு பஸ் வசதி இல்ல. இங்க நிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க. தலக்குந்தால இருந்து ஒரே பஸ்க்கு தான் போய் நடந்து வர முடியாது. அதனாலங்க நாங்க இந்த கூலி வேலை செய்யறோங்க. பாருங்க, இதுலயும் எல்லாமே நஷ்டம். மொட்டைக்கோசு போட்டுக்கிறோம், வீட்டு களை எடுக்கிறோம், கேரட் களை எடுக்கிறோம், கிழங்கு போட்டுக்கிறோம், எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதுங்க. மருந்தெல்லாம் விலை ஜாஸ்தி, இந்த விதையெல்லாம் விலை ஜாஸ்திங்க. அதாவது மலைவாழ் மக்களாக தோடரின சமூகத்தைச் சேர்ந்த தங்களுக்கு இந்த ஆளுகிற திமுக அரசு எதையுமே செய்யவில்லை. மருத்துவம் சார்ந்து தாங்கள் செல்வதற்கென்றா கூட உதகமண்டலம் செல்ல வேண்டியிருக்கிறது, அல்லது மற்ற இடங்களை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கிறது. பேருந்து நிலையம் செல்ல வேண்டிய பேருந்து நிலையம் கூட இல்லாமல், பேருந்து நிறுத்தம் இல்லாமல் முறையாக மழைக்காலங்களில் பள்ளி செல்லக்கூடிய, கல்லூரி செல்லக்கூடிய தங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாகிறார்கள் என்று வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் கோ ஜெயக்குமார்.